ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து எக்கச்சக்கமான மூவிஸை நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் எதெல்லாம் பெஸ்ட்டான மூவிஸ் தான் என்கிட்ட இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம ரெபல் மூன் மூவியோட பார்ட் 2. ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்ட் 2 இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. தி ஸ்கார்கிவரோட டைட்டிலோட. அண்ட் இப்போதைக்கு IMDbல வெறும் 5.2 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஆக்ஷன் விஷுவலுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. நம்மளுக்கு ஆல்ரெடி நீங்கள் இன்கேஸ் ஸ்டார் வார்ஸ் மூவிஸ் இல்லை நம்ம டியூன் மூவிலாம் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிமிலரான கான்செப்ட் நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க. ஒரு செம்ம பெரிய எம்பரர் இருக்கார். அண்ட் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெபிலியன் குரூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்க அகெயின்ஸ்ட் த எம்பரர். அண்ட் அதுலேருந்து ஒரு சின்ன ஆர்மி குரூப் மட்டும் தான் ஒரு பிளானெட்டில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இவங்க வந்து எல்லாம் சேர்ந்து எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறாங்க தான் படத்தோட சிம்பிளான கான்செப்ட். பட் அதை நல்லா கொஞ்சம் ஹீரோயிக்காகவும் அண்ட் வார் ஆக்ஷன் கேட்டகிரியாக மாற்றிருப்பாங்க. ஸோ என்ன இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம R-rated அண்ட் டேரக்டர்ஸ் கட் வந்து அப்கமிங் ஃபியூ டேஸில் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் மந்தில். ஸோ அப்போ நம்ம அதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம பேட்லேண்ட் ஹண்டர்ஸோட மூவி IMDbல 5.9 அண்ட் மெயினாக நம்ம மடாங் சியோக் தான் உள்ளே நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவர் இருந்தாலே ஒரு ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அண்ட் அவர் ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக்கான அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ப்ளஸ் படத்தில் வந்து ஆக்ஷன் விஷுவலில் கொஞ்சம் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கேமரா ஒர்க்ஸ்லேருந்து அண்டு சில ஸ்லாஷரான சீன்ஸ்லாம் பார்ப்பீங்க. அது அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அண்டு இந்த படம்லாம் ஒரு தேட்டர் கேட்டகிரி மூவின்னு கூட நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம். பட் டேரக்டாக இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல விஷயம், நம்ம தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்போகலிப்டிக் உலகத்தை மாதிரி காமிச்சிருப்பாங்க. கொரியாவில் செம்ம பெரிய எர்த்குயிக் அப்புறமா அங்கே ஹியூமன்ஸ்லாம் எப்படி சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கேயும் வந்து சில கெமிக்கலான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அதுலேருந்து சில ஜாம்பிஸ் மாதிரியான ஒரு வித்தியாசமான சில கிரியேச்சர் ஆட்டம்லாம் ஃபார்ம் ஆவாங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆக்ஷனுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க ஆர் யூ தேர் காட் இட்ஸ் மீ மார்க்ரெட்னு சொல்லிட்டு 2023 இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வருஷம் தான் வந்தது. அண்ட் ரிலீஸ் ஆகும்போது நம்ம வித் தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் அவங்க ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. IMDbல 7.3. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு கேர்ள்ஸ் கான்செப்டான மூவி தான். ஆனால் இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபன் காமெடியாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு அந்த ஏஜ் அப்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அண்ட் வித் ஃபன் காமெடியோடு அப்படியே நல்லபடியாக கொண்டு போயிருப்பாங்களா. அதனால ஒரு ஒர்த் வாட்சான உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி. ஸோ அதனால் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மூவி, ட்ராமான ஒரு மூவி பார்க்கணுன்னா இந்த படத்தை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம டேம்சல் மூவி தான். IMDbலையும் 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு சில மூமெண்ட்ஸ்லாம் வந்து படத்தில் க்ரியேட் ஆகும். மெயினாகவே படத்தை பார்த்தது ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம மில்லி பாபி ப்ரவுன் தான். ஸோ அவங்க நடிச்சிருக்காங்களா, ஓகே கண்டிப்பாக பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட கான்செப்டே வந்து ஒரு பீரியாடிக்கான ஒரு டைமில் கொண்டு போயிருப்பாங்க. அதில் ராஜாலாம் இருக்க மாதிரி. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டஸியான கான்செப்ட் ட்ராகனும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அதில் ஒரு ரிச்சுவல் ஆட்டம் ஒரு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் தான் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அண்டு அங்கேருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறாங்க. அண்டு மெயினாகவே நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வர்சஸ் ட்ராகனான சில சுச்சுவேஷன் அங்கெல்லாம் க்ரியேட் ஆகிரும். அண்ட் அதெல்லாம் டோட்டல் ஒர்த்தாக இருந்தது. அந்த ட்ராகனோட VFX ஆனதுவே வந்து நல்லபடியாகவே பண்ணியிருந்தாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ஒரு தேட்டர் கேட்டகிரியான மூவி மாதிரி தான் தெரியும். ஆனால் டேட்டா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. அண்டு கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நல்லபடியாக இருந்தது. அண்டு லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் அப்போ சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே வந்து நம்ம டெனரேஸோட ஞாபகம் வந்துடும். அதை மட்டும் சொல்லுவேன். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம ஹிட்மேன் மூவி IMDbல 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒரு ஃபன் காமெடி அண்டு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படத்தோட கோர் கான்செப்ட் நம்ம ஹீரோ தான் ஹிட்மேன், ஆனால் ஒரு ஹிட்மேன் கிடையாது. ஸோ அதோட பிளாட் தான் வந்து நீங்கள் படத்தை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இப்போது மெயின் ஆக்ட்ரஸ் வந்து நம்ம ஹீரோ ஆஸ் எ ஹிட்மேன்னு நினச்சி தான் அவங்க லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அப்படியே போக கொஞ்சம் லவ் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக மாறிடும். அண்ட் கடைசியில் நம்ம ஹீரோவை உண்மையான ஒரு ஹிட்மேனாகவே மாற்றிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படத்தை பாருங்கள். ஸ்டோரியோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்டு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் படம் பார்க்கும்போது. அப்படி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் சில காமெடி எலிமெண்ட்ஸும் அங்கங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த படத்தை ஆனால் என்ன தனியாக பாருங்கள். ஏன்னா உள்ள சில ஸ்லைட்டான அந்த மாதிரி விஷுவல்ஸும் ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம அட்லஸ் மூவி. ஸோ IMDbல மேபி ரொம்ப கம்மியாக 5.6 ரேட்டிங் தந்திருக்கலாம். பட்
பர்சனலி சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் படம் பார்த்துட்டு பிடிக்கல ப்ரூன்லாம் சொல்கிற மாதிரி யாரும் மேக்ஸிமம் இருக்க மாட்டீங்க. ஏன்னா படத்தில் நல்ல கான்செப்ட் இருக்குது, விஷுவல் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் இருக்குது, மேலேருந்து அப்படியே குதிப்பாங்க, அண்டு அந்த குதிக்கும் போதே வந்து ஒரு ஃபைட் சினாரியோ ஒன்று க்ரியேட் ஆகும். அல்டிமேட். ஸோ ஒரு ஏஐ நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். அண்ட் அந்த ஒரு பிளாட் கான்செப்டை தான் வந்து இந்த படத்தில் செம கொண்டு போயிடுவாங்க. ஒரு கெட்ட ஏஐ ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் நல்ல ஏஐ ஒன்று இருக்கும், நம்ம ஸ்மித்துன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுதான் படத்தை அப்படியே ஒரு செமையாக கொண்டு போவாங்க. மெயின் கோர் கான்செப்டே ஆக்ஷன் தான்யா. நம்ம ஹியூமன் வர்சஸ் ஒரு ஏஐ, ஓகேங்களா? அது எப்படி போகுது, கடைசியில் என்ன நடக்குது, அண்டு நம்ம ஃப்யூச்சரிஸ்டிக்கான உலகத்தை தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் அது டோட்டல் ஒர்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம அல்ட்ராமேன் ரைசிங் மூவி IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு அனிமேஷனான மூவின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு படத்தோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அல்ட்ராமேன் நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேன்ஸாகவும் இருப்பீங்க. ஏன்னா அது ஒரு வேறு மாதிரி சினாரியோ. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அல்ட்ராமேனோட ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதில் அல்ட்ராமேனே வந்து நிறைய கைஜூஸ்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணுறது தான் மெயின் வேலை. பட் இந்த வாட்டி ஒரு கைஜுவை காப்பாற்ற போகிறாரு. அது எதுக்கு, அதெல்லாம் ஸ்டோரி வைஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்களா, அது ஒரு நல்லாவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட். இந்த மாதிரி மூவிஸ்லாம் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். கடைசிலலாம் நல்லா கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வல்ஸ் இருக்குது. அண்ட் குவாலிட்டி ஆஃப் அந்த இதுன்னு சொல்கிறேன், லைக் சில ஆக்ஷன் சீன்ஸில் அவங்க குவாலிட்டி கொண்டு வந்தாங்க, அது வேறு லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம ஈக்குவலைசர் 3 மூவியே தான். ஸோ 3-3ன்னு சொல்லிட்டு மேட்ச்லாம் பண்ணல, லிஸ்டிங் வைஸில் அப்படியே வந்திருக்கு. அண்ட் பாய் இந்த படம் கூட நம்ம போன வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருந்தது 2023. ஆனால் இப்போ தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாகவும் இருக்குது. அந்த வித் நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஹைலி ரெக்கமெண்டட். அண்டு IMDbல நம்ம 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஈக்குவலைசர் 1 and 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஏன்னா அதில் நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க்கை வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈக்குவலைசர் 1 and 2 எல்லாம் மஸ்ட் வாட்ச். நம்ம டென்சில் வாஷிங்டனோட ஒரு ஃபைனஸ்டான ஒரு ஆக்டிங்கான ஒரு மூவின்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறன்னு தான் சொல்லுவார். ஆனால் எப்படியோ சுச்சுவேஷன் வந்து அவரை ஒரு அந்த மாதிரி க்ரியேட் ஆகிரும். திருப்பி அவரோட ரியல் ரூபத்தை வெளியே கொண்டு வந்துடுவார். அண்ட் அது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அங்கே நடக்கிறதே வேறு மாதிரி இருக்கும். அது எவ்வளோ பெரிய கேங்காக இருந்தாலும் சரி, நம்ம ஹீரோ எல்லாத்தையும் முடிச்சிருவார். ஸோ நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், அதோட எனர்ஜி அண்ட் அதோட ரேஜை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ மூவி தான். IMDbல 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே சில காஷன்ஸோடு சொல்லிடுறேன், சில சாஃப்ட் ஹார்ட்டடான ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா படத்தில் சில ஸ்டோரி வைஸில் வந்து இந்த மாதிரி உண்மையாக நடந்திருக்கா, ஸோ அதில் வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் ஒரு பிளேனில் போயிட்டுருப்பாங்க, அன்ஃபார்ச்சுனேட் அது ஆக்சிடெண்ட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா அங்கே இருக்க மெம்பர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து அவங்க சர்வைவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ ஃபுட்டுக்காக என்ன பண்ணணும், ஹெல்ப்புக்காக எப்படியாச்சும் அவங்க வெளி உலகத்துக்கும் தெரியும். ஏன்னா டோட்டலி ஐசோலேட் ஆயிடுவாங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து நல்லபடியாக புரிஞ்சிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ட்ரூ ஸ்டோரி உண்மையாக நடந்திருக்கு. எனக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அண்டு கடைசியில் சில ரிவீலிங்கான விஷயங்களும் காமிப்பாங்க. ஃபைனஸ்டான ஒரு மூவி. அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம Godzilla -1 தான். ஸோ இது கூட நான் மேட்ச் பண்ணல, 1 எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் கூட போன வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் இப்போ தான் என்கிட்ட நம்ம OTTயில் நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகிருக்கு. IMDbல 7.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபைனஸ்டான மூவி. Godzilla நீங்கள் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு மூமெண்ட்டு அங்கே ஸ்டோரி வைஸ்லையும் வெறும் நீங்கள் மாஸ்டர்ஸோட ஃபேன்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லலை, நீங்கள் ஜென்ரல் ஸ்டோரி கான்செப்ட் வைஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நல்லபடியாக இருக்கும். ஆல்ரெடி ஜாப்பனீஸ் வந்து வேர்ல்டு வார் நம்ம ஹிரோஷிமானால வந்து நாகசாக்கி அந்த அட்டாக் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் பாம். அதில் வந்து அவங்க டோட்டலி கிரவுண்டில் இருக்காங்க. ஸோ அதான் கிரவுண்ட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு மேலே நம்ம Godzilla வேறு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் அவங்க -1க்கே போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதோட கோர் கான்செப்ட்டு. அண்ட் அதுலேருந்து எப்படி அவங்க திருப்பியும் மீண்டு வராங்க, அண்ட் Godzillaவோட அவங்க எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க. ஆஸ் எ நார்மல் ஹியூமன்ஸ் தானே, அது மான்ஸ்டரியா Godzilla, அதை வச்சு நம்ம எப்படி ஃபைட் பண்ண முடியும், இந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் ஒரு பயங்கரமான டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து நம்ம கிளாசிக்கலான ஒரு மியூசிக் இருக்கும் Godzillaக்கு, அதை யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். ஃபைனஸ்டான ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆயிருந்தது. இந்த படம்லாம் நம்ம தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகி, லைக் நம்ம இந்தியாவில் நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணலை, பட் பண்ணியிருக்கணும். அப்படி நம்ம நல்லபடியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கலாம்.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில பெஸ்ட்டான மூவிஸ் அண்ட் மெயினாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்க மூவிஸை தான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம 2024 இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ரிலீஸ் ஆன மூவிஸை தான் அப்படியே டோட்டலாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இதில் வேறு ஏதோ மூவிஸ் நீங்கள் நினச்சிருப்பீங்க, பட் அது கொஞ்சம் செக் பண்ணியிருக்கேன் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நிறைய பேர் அவுட் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் மூவிஸ் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுவீங்க, ஏன் ப்ரோ இதை நீங்கள் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணலன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரைம் வீடியோக்கு வேணால் தனியாக இன்னொரு லிஸ்ட்டு கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன் வேறு என்னென்ன ஓடிடிஸ் இருக்கோ அதுக்கும் அப்படியே நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். பை த வே, இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் இந்த வருஷத்தில் பார்த்ததில் பெஸ்ட்டான நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் எந்த மூவி இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.